சிம்மராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். முயற்சிகள் வெளிநாடு போகிறதுக்குன்றதில் நல்லபடியாக இருக்கும். முயற்சிகளில் ஏற்றங்கள் கொஞ்சம் படிப்படியாக தான் இருக்கும். எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய கூட்டு தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா தொழில் மூலியமாக வருமானங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் படிக்கிறதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். இந்த சிம்மராசிக்காரர்கள் படிக்கிறதுக்கு பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இளநிலை இந்த மாதிரியான படிப்புகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். டாக்டரேட் பட்டம் வாங்க போகிறவாளுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் அந்த ஆஸ்பத்திரி வரலமில் போய் இருக்கிறவாளுக்கெல்லாம் அது பின்னடைவு இல்லாமல் நல்லபடியாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய உடல்நலை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. தொழிலில் கூட்டு தொழிலாக இருந்தால் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டான்றதை டெஃபினட்டாக அட்வைஸ் பண்ணுறோம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தேனால், அதாவது சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சந்திராஷ்டம காலம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்தினால என்ன ஆகும் அப்படின்னா, மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய நேரத்தில், மறைஞ்சு இருக்கக்கூடிய நேரத்தில் மதி மயங்கக்கூடும். அதனால் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அந்த காலகட்டத்தில் ஏதாவது டெசிஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது கோசாலையில் போய் உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு போங்க. நிச்சயமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த மாதம் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபடுங்க. அது ரொம்பவும் ஏற்றம். ஏன்னா ராகு கேது அவள் 2 பேர்கிட்டயே இருக்க எல்லா கிரகங்களும், உங்களுடைய சூரியன் ராசியின் அதிபதியும் அங்கே அதிலே இருக்கிறதுனால லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டுட்டு வாங்க. பிள்ளையார் சதுர்த்தி வருது. பிள்ளையாருக்கு ஒரு 9 தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக, வெற்றிகளின் சின்னமாக திகழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.